இதற்கு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல. அந்த மட்டுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்ல, கவிதையை புரிஞ்சுக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல வீட்டுல? 2 விஷயத்தினால தான் நமக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப குறையுது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போனார். தெளிவா இன்னும். நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்மை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்பா நினைக்கிறோமா? மனைவி சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம். நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீடு. நம்ம அப்பதான் சந்தோஷமா வந்திருப்போம். அவங்க சீரியலை பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாங்க. வீடு அப்படிதான் சார் இருக்கும். ஒண்ணு, நாம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? அது முதல் விஷயம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். 2வது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான்ல, ரிவர்ஸ்ல, அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும். என்னைக்குமே ஒருத்தரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்திடவே முடியாது வாழ்க்கையில். ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸ், எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமானா முடியவே முடியாதுல்ல. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்ல அந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு நாய், சூப்பர் மார்க்கெட்ல ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு ரேக்லயா போய் ஒவ்வொரு திங்ஸையும் அதுவே எடுக்குது. பார்த்து 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 திங்ஸ் எல்லாம் அது எடுக்குது. இந்த ஷாப்பிங்க்கு கூட போனார்ல, ஆச்சரியமா பார்த்திருக்காரு. என்னடா ஒரு நாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது, அதுவும் பொருட்கள்லாம் கரெக்டா எடுக்குது. இந்த நாய் பர்ச்சேஸ் போறதுல ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நம்ம என்ன லிஸ்ட் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் வாங்கும், மற்றதெல்லாம்